வெல்கம் டு Boolean Buffet. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏஐ வந்து நானோ பனானா ஏஐ. திஸ் இஸ் சம்திங் லைக் வெரி ட்ரெண்டிங். ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. லைக் இமேஜ் ஜெனரேஷன் டூல் இது கூகுள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எடிட்டிங் மாடல் பை கூகுள் டீப் மைண்ட் and integrated into the Google Gemini and released around August 2025. It's built as an upgrade over the Gemini's earlier image editing tool. இது வந்து ஒரு டெக்ஸ்ட்லேருந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் மல்டிபிள் இமேஜஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் இமேஜ் எடிட்டிங் வந்து முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. லைக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So when you try to explore the features, you just go to the Google AI Studio and நம்ம ஜஸ்ட் கூகுள் AI Studio டைப் பண்ணாலே போதும், கூகுளில் இது வந்துடும். அண்ட் ஹியர் வந்து இங்கே வந்து சேட்டில் வந்து இதுதான் ட்ரை நானோ பனானா. இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூ கேன் அப்லோட் யுவர் இமேஜ் ஆர் பேஸ்ட் யுவர் இமேஜ் அண்ட் along with உங்கள் கண்டென்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ based on the content and prompt உங்கள் இமேஜ் வந்து ப்ராப்பராக அக்யூரேட்டாக ஜென்ரேட் ஆகும். கம்பேர் டு ப்ரீவியஸ் ஒரு மாடல் இருந்ததை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ஒரு அக்யூரேட்டாக க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் சிலதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் அதில் வந்து எனக்கு ப்ராப்பரான இது வரல. மேபி ஐ மைட் பி ராங் இன் மை prompt or the order which I uploaded my image. அது கூட இருக்கலாம். ஸோ we'll try to explore more features here. இதில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது சிலதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது. இது என்னோடய இமேஜ் அண்ட் மாடல். இது நான் அதை தப்பாக கொடுத்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் மாடல் மை இமேஜ் நீட்ஸ் டு பி ஜென்ரேட்டட் வித் சேம் அவுட்ஃபிட் அண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வரலை. அண்ட் சேம் ஆஸ் இதையும் ஜென்ரேட் பண்ணால் அது வரல. ஓகே, பட் இங்கே வந்து இது வந்து அனதர் ஃபீச்சர். அண்ட் இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்திருக்கு. லைக் திஸ் இஸ் மை இமேஜ் அண்ட் இந்த இமேஜ் வந்து பேஸ் பண்ணி நான் வந்து சன் கிளாஸஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன், ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன் அண்ட் பீச் பேக்ரவுண்ட். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி குட். அண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா லைக் சம்வாட் ஓகே டு மேட்ச் மை த கரண்ட் இமேஜ். அந்த இமேஜை மேட்ச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கு. அண்ட் ட்ரெஸ் கோட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணேன், லைக் சேஞ்சிங் த அவுட்ஃபிட் ஃபார் திஸ் மாடல் இமேஜ். பட் அது எனக்கு அக்யூரேட்டாக வரல. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் ஐ ட்ரை டு சேஞ்ச் தி ஹேர் ஸ்டைல். அது வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸ்லிக் பேக் அப்படிங்கிற ஹேர் ஸ்டைல். அது வந்து ஆக்சுவலி நான் இங்கேருந்து தான் எடுத்தேன், ஸ்லிக் பேக் இந்த ஹேர் ஸ்டைல். பட் எனக்கு வந்து என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. அண்ட் தட் இஸ் ஆல்சோ நாட் குட் பிகாஸ் இமேஜ் வந்து பாதியாக கட்டாக இருக்குது. பட் ஆக்சுவல் இமேஜிலேருந்து பாதியாக கட்டாக இருக்குது. பட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அண்ட் வென் யூ ஜூம் இட் அது அக்யூரேட்டாகவும் இருக்குது. நம்ம பிக்சல் மாதிரியெல்லாம் எதுவுமே வரல. ஒரு பீச்சில் வந்து கரெக்டாக உட்காண்ட்ருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ரீசனபிளாக ஓரளவுக்கு கிடைக்கிது. முன்னாடி இருந்ததை விட இது வந்து ஓகே, நல்லா இருக்குது. தென் இது வந்து என்னென்னா, இது வந்து ஆக்சுவலி ஒரு ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணேன். லைக் இதெல்லாமே வந்து என்னோடய இமேஜஸ், ஃபேமிலி பிக்சர்ஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இமேஜ். அதை ரீஸ்டோர் பண்ணி பியூட்டிஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. ப்ராப்பராக வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, தட் இஸ் ரியலி வெரி குட். அண்ட் அனதர் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஓகே லெட் மீ கோ டு டூப்ளிகேட் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் கோ ஹியர் அண்ட் கிளிக் பில்ட். இதில் வந்து பில்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாஸ் ஃபார்வர்டுன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஃபீச்சர். இதில் வந்து என்னென்னா, உங்கள் இமேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஏர்லியராக வந்து 1970s அண்ட் 1980s வந்து உங்கள் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு நமக்கு ஒரு அக்யூரேட்டாக ஒரு 6 பிக்சர்ஸ் வந்து 6 பிக்சர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்சுவலி அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் நான் அதில் ஜென்ரேட் பண்ண அந்த மாடல் இமேஜஸ். ஓகே, ஸோ இந்த இதை நான் கொடுக்குறேன். இதுதான் என்னோடய இமேஜ். இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இது என்னென்னா நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இது 1970s அண்ட் இது பார்த்திங்கன்னா 1970s, 2000, 1990s
இந்த மாதிரி முன்னாடி கரண்ட் இயர்லேருந்து ப்ரீவியஸான இயரில் என்னென்ன மாதிரி லுக்கில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து தரும். அது ரீசனபிளி வந்து கரெக்டாக இட் ரியலி மேட்சஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் இமேஜ். அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து கரெக்டாக இருக்கும். சம்ஹவ் வந்து இது ஓகே. அண்ட் இதெல்லாமே வந்து ஐ டோன்ட் இது ஓகே தான். பட் கம்பேர்ட் டு இது வந்து கரண்ட்டு என்னோடய இமேஜஸோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே. பட் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகலைனாலும் அந்த பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ லெட் மீ ட்ரை டு ஓப்பன். இங்கே பாருங்கள். ஓகே, அதே லுக்கு தான் ஆக்சுவலி. அந்த ஃபேஸ் கட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் ரியலி ஓகே. நல்லா தான் இருக்குது. அதே ஃபேஸ் கட்டில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் இது வந்து ஸ்கூல் டேஸில் இருக்கிற மாதிரி எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ரியலி வெரி கூல். அண்ட் இது வந்து அந்த 1970s இருக்கிறது வந்து இதா? ஓகே. ஸோ இது வந்து 1970s லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம இமேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். லைக் யூ கேன் அப்லோட் யுவர் இமேஜஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். லைக் லெட் மீ ட்ரை டு அப்லோட் மை கரண்ட் இமேஜ். இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் ஆட் இமேஜ் ஃபில்டர்ஸ். ஓகே, இமேஜ் ஃபில்டர்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லுது. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு சென்ட் ப்ராம்ப்ட். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர். அண்ட் இன் த மீன் டைம் லெட்ஸ் கோ பேக் அண்ட் இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஹியர் அண்ட் பில்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்வேர்டை தாண்டி சில அனிமேஷன் பிக்சர்ஸ் கூட நமக்கு இதில் பில்ட் பண்ணும். இதுதான் பனானிமேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, இதுதான். இது என்னென்னா இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் ஓப்பன் கேமராவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் உங்கள் அனிமேட்டட் பிக்சர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த இமேஜ் நான் கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி அண்ட் ஓகே, இதில் வந்து அனிமேட் பண்ண சொல்லலாமா? ஓகே, லெட்ஸ் அப்லோட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறது. ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பனானிமேட்டிங் மட்டும் கொடுக்கலாம். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படியே எடுத்துகிட்டு அனிமேட் பண்ணி ஒரு கார்ட்டூன் இமேஜஸ் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஜிஃப் இமேஜாக வந்து நமக்கு தரும். அதுதான் இந்த ஃபீச்சர். அண்ட் இது வந்து என்னென்னா இன்னும் ஸ்டில் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது என்னென்னா நம்ம இமேஜஸ் வந்து பண்ணும்போது பிஹைண்ட் த சீன் வந்து கோடை வந்து ஜென்ரேட் ஆகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதாவது நீங்கள் இந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து வரணுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோடு வந்து இந்த ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ வந்து ஆட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஹியர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோடு வந்து ஆப் டிஎக்ஸ்எக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கோடு வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். சி, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராம்ப்ட் அங்கே வந்து உங்கள் என்ன இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் வந்து உங்கள் கோடு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த கோடை பேஸ் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அதுதான் இதோட ஃபீச்சர் இங்கே. ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஃப் இமேஜ் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ ரீஜென்ரேட் கொடுத்தாலும் இது வந்து நமக்கு வந்து ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுதான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாமே வந்து ஃபீச்சர் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபீச்சர், இந்த ஜிஃப்பு, ஃப்ரேம் எக்ஸ்பர்ட்டு, சேவ் அனிமேஷன்ஸ் இந்த எல்லாமே வந்து ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர். இந்த ஃபீச்சரெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஆஸ் வந்து கோடு வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆன கோடில் இங்கே இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஹியர். அண்ட் இதில் வந்து லெட்ஸ் டூப்ளிகேட் இட் அகெயின். இது வந்து ரீஸ்டோர் பண்ண இது. ஓகே, ஜஸ்ட் கோ பேக் அண்ட் பில்ட். அண்ட் இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இதில் வியூலாம் இருக்கும். யூஸ்வலாக வந்து வீடியோலாம் வந்து நமக்கு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்குது. இன்னொன்று என்ன, அப்லோட் அ ஃபோட்டோ ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் அன் அவுட்ஃபிட் டு சி ஹவு இட் லுக்ஸ் லைக் விர்ச்சுவல் ஃபிட்டிங் ரூம் பவர்ட் பை நானோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து என்னென்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இது பண்ணால் மாடல் லுக் என்னவோ அந்த லுக் வந்து நமக்கு இங்கே வரும். அது வந்து நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சர் நான் அப்லோட் பண்ணுறேன்.
அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா இந்த கோடை பேஸ் பண்ணி இது என்ன நடக்குன்னா ஒரு மாடல் அவுட்ஃபிட்டாக வந்து நமக்கு வந்து லுக்கை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆன் டாப் ஆஃப் இதில் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னல் ஆட் ஆன் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஆஸ் வந்து கோட் அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் கோட் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இமேஜை அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்கு. பட் ஓகே, இப்போ ப்ரொசீட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இமேஜ் லுக் அண்ட் ஃபீலில் வந்துடும். அண்ட் இதில் வந்து அவுட்ஃபிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போது ஓகே, இது வந்து அப்பன் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணேன். ஓகே, அண்ட் இந்த அவுட்ஃபிட்டை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த அவுட்ஃபிட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா பேஸ் மாடல் ஜென்ரேட் பண்ணது இது. ஆன் டாப் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு அப்லோடட் இமேஜஸை வந்து நீங்கள் கஸ்டமாக ஒரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி அந்த இமேஜோட அவுட்ஃபிட்டை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த இமேஜோட அவுட்ஃபிட்டை நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து லெஜெண்ட் ஆஸ் அகெயின்ஸ்ட் த வால் அப்படின்னா நம்ம வாலில் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கூட இதில் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ சேஞ்சிங் த போஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வாலில் வந்து நீங்கள் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அண்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் த கேமரா அண்ட் சைட் ப்ரொஃபைல் பிக்சர், ஜம்பிங் இன் த ஏர்னு இருக்குது. ஓகே, ஜம்பிங் இந்த ஏர்னு வந்து ஓகே இதை நம்ம கொடுத்து பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஓகே, அண்ட் இது வந்து ரீஸ்டோரா. ஓகே, அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாஸ் ஃபார்வேர்ட். இதில் வந்து ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃபில்டர் செலெக்ஷன், யூஐ, லைவ் ப்ரிவ்யூ, ஃபில்டர் ஜெனரேஷன், சீம்லெஸ் இன்டகிரேஷன்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இப்போ வந்து அடிஷ்னலாக இன்னொரு இமேஜ் நான் தரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் நான் தரேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு இமேஜஸ் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இங்கே. ஓகே, இந்த மீன் டைம் இது வந்து என்னென்னா ஏரில் ஜம்ப் ஆகிற மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இங்கே. ஓகே, அண்ட் ஃபுல் ஃப்ரண்டல் வியூ அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிப்ஸ் இது ஒன்று, சைட் ப்ரிவ்யூ. ஓகே, அண்ட் இதுதான் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ நான் கொடுக்குறேன் இதில். அண்ட் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து இந்த லுக்கில் வந்து என்னென்னு கொடுக்கலாமா. ஓகே, ஸோ இது என்னென்னா சேவ் அவுட்ஃபிட் பட்டன் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ், நியூ சேவ்டு டேப் அண்டு லோட் அண்ட் டெலிட் இந்த மாதிரி எல்லாம் நான் கொடுத்துருந்தேன் ஃபீச்சர்ஸு. அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, இதை நம்ம ஆக்சுவலி சேவ் கூட பண்ணலாம்னு நினைக்கிறையா. சேவ். ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கில் நமக்கு எடுத்துருக்கு. பட் ஃபேஸ் கட் எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இந்த மாதிரி சில ஹலுசினேட் பண்ணி நமக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து டீசெண்டாக நமக்கு வந்து கிடைக்கல ஃபோட்டோ. பட் நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அதில் வந்து லுக் அண்ட் ஃபீல்லாம் ரீசனபிளாகவே இருந்தது. இது சம்ஹவ் வந்து ஒரு ஹலுசினேட் பண்ணி கரெக்டான இதில் நமக்கு ஜென்ரேட் ஆகலை. ஓகே, இதில் வந்து வேறு ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணலாமா. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணலான்னா ஓகே என்னோடய இமேஜஸ் வந்து நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா வேர் இஸ் இட் மை இமேஜ், லெட்ஸ் அப்லோட். ஓகே, இந்த இமேஜ் வேண்டாம், இது கொஞ்சம் பாஸ்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஓகே இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கே கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னென்னா டேக் அ ஃபோட்டோ ஆஃப் மீ அண்ட் அனதர் பிக்சர் ஆஃப் ஜெரி பிளாசம் கார்டன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்னென்னா செரி பிளாசம் கார்டன் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கா, கார்டன் ஃபோட்டோ. ஓகே, இந்த செரி பிளாசம் கார்டனில் வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் கோ ஹியர் அண்ட் இங்கே வந்து லைக் அப்லோட் பண்ணலாம். ஓகே, வேர் இஸ் இட். ஓகே, இந்த பிக்சர். ஓகே, இந்த பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு blend them. So I am walking through the blossom in spring wearing a traditional Indian attire போட்டிருக்கிறேன். ஓகே, இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து ஆக்சுவலாக இதில் நடந்து வர்ற மாதிரி நான் இந்த பாத்தில் நடந்து வர மாதிரி நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து a man in
டெசர்ட் ஃபோட்டோன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெசர்ட் பிக் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் கோ ஹியர் அண்ட் ஓகே, இந்த இடத்துல ட்ரை கொடுத்துட்டு ஓகே இங்கே ஆட் பண்ணிவிட்டு சேஞ்ச் திஸ் வெதர் டு வின்டர்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, சேஞ்ச் திஸ் வெதர் டு winter season and snowfall. ஓகே, ஸோ இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து எடுத்தலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அது லுக் அண்ட் ஃபீல் ஓகே தான். பட் இமேஜ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபேஸ் கட்டே மாறி இருக்குது. அதுதான் என்னென்னு எனக்கு தெரியல. பட் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. அங்கே பிளாசம்ஸில் நடந்து வர்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகே, திஸ் இஸ் ரியலி கூல் ஆக்சுவலி. பட் எனக்கு லக்கி அன்லக்கி தான். நான் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபேஸ் கட் வந்து ப்ராப்பராக இல்லை. அப்படி இருந்ததுன்னா இது அப்படியே காப்பி பண்ணி ஐ கேன் அப்லோட் இட் இன் மை Facebook or WhatsApp status and so on. And okay, let's try to upload another image வந்து upload பண்ணலாம். Like okay, just okay இந்த image போட்டுட்டு okay, I need a professional outfit look for okay, take this photo of me and convert it into a okay, professional outfit look and professional outfit look. ஓகே, அந்த மாதிரி லுக்கில் வந்து கொடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம வந்து சைட் வியூவில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அந்த ஃபோட்டோ. இது ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வின்டர் சீசனில் நமக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. நான் என்ன கொடுத்துருந்தேன்னா டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். அது அப்படியே கம்ப்ளீட்டாக வின்டர் சீசனில் ஸ்னோஃபால் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ரியலி வெரி கூல் ஆக்சுவலி. அந்த பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஜெமினை 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் தான் அதோட பேசிக் மாடல். அந்த மாடலை பேஸ் பண்ணி நமக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு. இது வந்து என்னென்னா இது வந்து நான் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. அந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி சில இமேஜஸ் வந்திருக்கு. அதில் எப்படி கை நான் வச்சுட்ருக்குறேனோ அதே மாதிரியே காட்டியிருக்கு இதில். ஓகே 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 அண்ட் இது வந்து என்னென்னா அவுட்ஃபிட்டும் கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கு. ஓகே, சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் இமேஜ் டு ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸ் செட்டப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸ் செட்டப்னு மாற்றுறேன். ஓகே, இதை வந்து பேஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து கேஷுவல், அதை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி ப்ரொஃபஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். லுக் அண்ட் ஃபீல் வந்து டெஃபினட்டாக ஓகே தாங்க. ஒரு கோட் சூட் போட்டு நமக்கு எப்படி வருதோ அது அப்படியே ஆக்சுவலி அதுவே வந்து ப்ரொஃபஷ்னல் அவுட்லுக்கே வந்து பின்னாடி சேஞ்ச் ஆகிருக்கு. திஸ் இஸ் வெரி ரியலி கூல் ஆக்சுவலி. இது வந்து என்னென்னா ஒரு ஆஃபீஸ், பட் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஓகே, கம்பேர்டிவ் இது வந்து டீசென்ட் லுக்காக இருக்குது, பட் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஓகே, அண்ட் எனி அதர் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் கிளிக் பில்ட் அண்ட் க்ரியேட் அண்ட் சிமுலேட்டட் மீடியா இருக்குது அண்ட் பேனனிமேட் இருக்குது அண்ட் பிக்சர் ரிலேட்டடாக மட்டும் நம்ம பார்ப்போம். மற்றதெல்லாம் வந்து இன்னொருல வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஹோம் கேன்வாஸ், ஓகே, பிக் ஷாப் இருக்குது. இது வந்து எடிட்டிங், ஆக்சுவலி எடிட்டிங் ஃபீச்சர். அண்ட் இது வந்து பாஸ் ஃபார்வேர்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் இது வந்து எல்லாமே ப்ளே கிரவுண்டு, மம்பிள் ஜம்பிள். ஓகே, ஐ திங்க் எம்சிபி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எம்சிபி மேப்ஸ் 3D. ஓகே, எம்சிபி மேப்ஸ் பேசிக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குங்க இதில். ஓகே, அண்ட் அதர் தேன் தட் மீடியா வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மீடியா கூட நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். எஸ், இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகே, அண்ட் பாஸ் ஃபார்வேர்டு தான் அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜென்ரேஷன் மாடல்.
ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா, ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓகே என்கோவேட்டிவ் இமேஜ் இங்கிலீஷ். ஓகே, இந்த டி டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாடலை பேஸ் பண்ணி ஹியூமன் ப்ரெசன்ஸு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. 1916 பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெசல்யூஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, திஸ் இஸ் ரியலி வெரி கூல் ஆக்சுவலி. அண்ட் வேறு ஏதாவது இருக்கா? பிளேஸ் மீ. ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் இந்த ப்ராம்ப்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அப்லோட் த பிக்சர் அண்ட் okay, just paste it over here. Place me and my younger self in a cozy old library. ஓகே, இது வந்து என்னென்னா என்னோட இன்னொரு ஃபோட்டோ, சைல்டுஹுட் ஃபோட்டோ இருக்குது, அதையும் ஆட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஓகே, என்னோடய சைல்டுஹுட் ஃபோட்டோ வந்து திஸ் ஒன். ஓகே, அண்ட் ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிளேஸ் மீ அண்ட் மை யங்கர் செல்ஃப் இன் அ காசி ஓல்ட் லைப்ரரி ரீடிங் புக்ஸ் பை கேண்டில் லைட் வார்ம் டோன்ஸ் டஸ்ட். அதான் மேக்ஸிமம் இதோட பெஸ்ட் அவுட்புட்டை நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டில் தான் இருக்குது. அந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து கிளியராக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டும் வந்து அந்தளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஹலுசினேட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இனிஷியலாக வந்த மாதிரி இமேஜ் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஃபேஸ் கட் எல்லாமே வந்து நம்ம கொடுத்த எக்ஸிஸ்டிங் இமேஜோட இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு அந்தளவுக்கு ரீசனபிளாக இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா ஓகே, இதுவும் பேஸ்ட் ஆன் ஒரு ப்ரொஃபஷ்னல் அவுட்ஃபிட்டுங்கிற அந்த டேர்ம், அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. என்னோட இதே கிடையாது. ஓகே, ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிலதெல்லாம் நமக்கு வந்து அவுட்புட் வந்து இருக்குது. பட் உங்கள் ப்ராம்ப்ட் வந்து எந்தளவுக்கு ரீசனபிளாக இருக்கோ அந்தளவுக்கு ரீசனபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பாஸ் ஃபார்வேர்டிங் உங்கள் 90s வந்து என்ன லுக் இருந்ததோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் சில இமேஜஸ் வந்து 2 இமேஜஸ் வந்து நீங்கள் செல்ஃபி இமேஜஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வச்சு நான் 2-3 இமேஜஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி கூட ஒரு இமேஜஸ் வந்து உங்களால் வந்து எடுத்து வந்து உங்களால் காமிக்க முடியும். அது கூட நம்ம இங்கே வந்து இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து என்னென்னா அந்த இமேஜஸ் வந்து என்னென்னா ஓகே 2 மோனிகா வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், இது சூப்பராக இருக்குங்க, அனிமேட்டடாக. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இது வந்து என்னோடய இமேஜ் வந்து எங்கே இருக்குது? ஓகே, ஓகே, இந்த இமேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது வந்து பிக்சர் எடுக்கலாம். வேறு ஏதாவதுன்னா எலான் மஸ்க்கு பிக்சர் எடுக்கலாமா? எலான் மஸ்கோட பிக்சர்ஸ் வந்து ஓகே, எலான் மஸ்க் பிக்சர். ஓகே, எலான் மஸ்கோட பிக்சர்ஸ் வந்து ஓகே, இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து காப்பி பண்ணி அண்ட் இங்கே வந்து சேவ் பண்ணிவிட்டு ஓகே, டேக் பிக்சர் ஆஃப் மீ அண்ட் எலான் மஸ்க் picture and combine them to take a selfie picture with எலான் மஸ்க்னு கொடுத்து பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. இது ஆக்சுவலி வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதா. நிறையா செலிப்ரிட்டி ஸ்பீச்சஸ் எல்லாம் வச்சு வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் பார்க்க முடியும்.
செல்ஃபி பிக்சர் எடுக்கிற மாதிரி சில ரீசெண்டாக பார்த்து மோனிகா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நிறையா செலிப்ரிட்டிஸோட பிக்சர்ஸ் எல்லாம் கூட ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த கொரில்லா பிக்சர்ஸ் எல்லாம் கூட வச்சு சில இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே கூட நம்ம இதில் இருந்து தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது ப்ளஸ் கூகுள் வியோவோட வீடியோ மாடல் அதை வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது இதில். அண்ட் அக்யூரேட்டாக வந்து முன்னாடி இருந்தது மாடலை விட நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இதுதான் செல்ஃபி பிக்சர். பட் அந்தளவுக்கு ரீசனபிளாக இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ரியலி ஓகே. அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறையா அவைலபிளாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் வெரி கூல். நிறையா ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில். அண்ட் அக்யூரேட்டாகவும் சேஞ்ச் ஆகுது. ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் கோ டு கூகுள் ஏஐ ஸ்டூடியோ. அண்ட் ஒன்ஸ் யூ sign up by using your email, you will get a list of amazing pictures based on the ப்ராம்ப்ட், கிளியர் ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். முன்னாடி இருந்தது மாடலை விட நல்லா அக்யூரேட்டாகவும் கொடுக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொடுக்கல. பட் ட்ரை வித் யுவர் இமேஜஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் இமேஜஸ் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் பர்பஸுக்காக பேக்ரவுண்டில் வந்து பிஹைண்ட் த சீன் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ட்ரை டு அவாய்ட் any personal pictures. That is the one thing I just want to bring here. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் கம் அப் வித் அ நியூ way in my next video. Thank you.